டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டம் ஒருபுறமும் இந்தியா கூட்டணி தலைவர்களின் கூட்டம் மறுபுறமும் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணி அரசின் சிக்கல்கள் மற்றும் கூட்டணி அரசை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக சார், இந்தியா கூட்டணியின் இந்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது தொடர்பாக நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தற்போது தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியின் இந்த கூட்டணி அரசு ஏற்படுவதற்கான ஒரு தீர்ப்பை மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். இந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பாக இந்த வாக்காளர்களின் போக்கு ஆட்சி மாற்றத்திற்கான இந்த வாக்குகளா அல்லது இந்த வாக்குகள் என்ன அடிப்படையில் இந்த வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களித்திருப்பதாக நீங்க நினைக்கிறீங்க சார்? பாரதிய ஜனதா கட்சிக்கு 240 இடங்களை இந்திய மக்கள் தந்திருக்கிறார்கள் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அவர்கள் தொடங்கியது 303 இடத்துல. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 303 இடங்கள் இருந்தது. அவர்கள் இலக்கு 370 இடங்கள். அவர்கள் அந்த கூட்டணிக்கு லட்சியம் 400 இடங்கள். இன்னும் சொல்ல போனா 5வது 6வது சுற்று வாக்குப்பதிவு நடந்து முடிந்த பிறகு நாங்கள் 300 தாண்டி விட்டோம் என்று பெருமைப்பட்டுக் கொண்டார்கள். அந்த 400 கிடைக்கல, 370 கிடைக்கல, பழைய 303 கிடைக்கல, 240 தான் கிடைச்சிருக்கு. 240 என்றால் அவர்களுக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு இன்னும் அடக்கம் வேண்டும் என்று மக்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த அடக்கம் காரணமாக அவர்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள திணிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூட்டணி அமைப்பார் என்று அந்த கூட்டணியுடைய தலைவர்கள் எல்லாம் கூடி மீண்டும் பிரதமர் மோடி தலைமையில அரசு அமைக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவரிடம் கோரிக்கை கொடுப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். ஆட்சி அமைக்கட்டும், நல்வாழ்த்துக்கள். ஆனால் கூட்டணி அரசை நடத்திய பழக்கம் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடையாது. மக்கள் திரு நரேந்திர மோடிக்கு எதிராக வாக்களித்தார்கள் என்று நான் கருதுகிறேன். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சி அமைக்க கூடாது என்பதற்காக வாக்களித்தார்கள் என்று சொல்ல மாட்டேன். ஏன்னா 240 இடங்களை தந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை மாற வேண்டும் அல்லது தலைமை தன்னுடைய அணுகுமுறைகளை, கொள்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த தேர்தல் உணர்த்துகிறது என்று நான் சொல்வேன். சார், இந்த காங்கிரஸ் கட்சி இந்த வெற்றி கோட்டை, அதை 232 என்று இந்த இந்தியா கூட்டணி இந்த வெற்றி கோட்டை நெருங்கி அதை எட்ட முடியாமல் போனதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள் சார்? என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு 26 கட்சிகள் நாடு முழுவதும் ஒருங்கிணைந்து இந்த கூட்டணியை அமைத்தார்கள். இருந்த போதிலும் அந்த வெற்றி இலக்கை எட்டுவதற்கு என்ன போதாமை இருந்ததாக நீங்க நினைக்கிறீங்க சார்? என்ன காரணம் என்பது எல்லாருக்கும் தெரியுமே. குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஒரிசா, ஆந்திரா, இந்த பெரிய 5 மாநிலங்கள்ல எங்களுக்கு போதுமான இடங்கள் கிடைக்கல. சில மாநிலங்களில் 0, சில மாநிலங்களில் 1. ஆக 5 மாநிலங்களில் 0 அல்லது 1 கிடைத்தால் எப்படி காங்கிரஸ் கட்சி என்ற இலக்கை அடைய முடியும்? தெரிந்த பலவீனம் தான்.